ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கூட்டுறவு கடன்ற டாப்பிக்லேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸில் வந்து நம்ம கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியல்னு தானே இருந்தது. நம்ம அதில் கூட்டுறவு கடன் மட்டும் பார்க்கலாம். வங்கியல் வந்து தனித்தனி வீடியோஸாக நம்ம பார்க்கலாம். கூட்டுறவு கடனில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அது வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. கடன்னா என்ன, கடனோட வரையறை, நோக்கங்கள், கூட்டுறவு கடன் வந்து எவ்வளோ விவசாயத்துக்கு எவ்வளோ பங்காற்றுறாங்க அப்படின்ற விஷயங்களை படித்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, கூட்டுறவு கடன் மூலயமா என்னென்ன லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த பேங்க்ஸ் மூலயமா, எந்தெந்த சங்கங்கள் மூலயமா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாபிக் பார்த்திங்கன்னா, கூட்டுறவு வங்கியின் அமைப்புகளை பார்க்க போகிறோம். இதில் கடன் சங்கங்கள், கடனற்ற சங்கங்கள்னு 2 விதமான டாபிக்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் கிரெடிட்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஒரு டாபிக் பார்க்குறது மூலிமா நம்ம ரெண்டோட சிலபஸில் இருக்க 2 சப்ஜெக்டையும் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கூட்டுறவு கடன் சங்கங்கள் பார்த்திங்கன்னா, விவசாய கடன் சங்கங்கள், விவசாயமற்ற கடன் சங்கங்கள்னு 2 விதமான சங்கங்கள் இருக்குது. இதில் விவசாய கடன் சங்கங்கள் முழுக்க முழுக்க விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்காக அளிக்கப்படுற கடனாக இருக்கும். விவசாயமற்ற கடன் சங்கங்கள் பார்த்திங்கன்னா, உறுப்பினர்கள் விவசாயிகள் இருப்பாங்க. அவங்களோட சொந்த தேவைகளுக்கோ, இல்லை படிப்பு செலவுக்கோ, இல்லை நகை அடமானமுக்கோ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு அளிக்கப்படுற கடன் விவசாயமற்ற கடன் சங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு மட்டும் அளிக்கப்படுற கடன் சங்கங்கள் பார்த்திங்கன்னா, குறுகிய கால கடன், மத்திய கால கடன், நீண்ட கால கடன்ற 3 வகையாக அதை பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா குறுகிய கால கடன். அது வந்து 12லேருந்து 15 மாதங்களுக்குள்ளே கட்டுற மாதிரியான சின்ன சின்ன லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மத்திய கால கடன் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 ஆண்டுகளுக்குள்ளார அந்த லோன்ஸை நம்ம கட்டி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கான அமௌண்ட் வந்து நமக்கு கடனாக கொடுப்பாங்க. நீண்ட கால கடன் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தொகைகள் நம்ம கடனாக பெறுவோம் இல்லைங்களா? அது 7லேருந்து 15 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம கட்ட வேண்டி வந்துடும். இதில் குறுகிய கால கூட்டுறவு கடனும் மத்திய கால கூட்டுறவு கடனும் பார்த்திங்கன்னா 3 விதமான அடுக்குகள் மூலயமா அந்த லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா, கிராம அளவில் பார்த்திங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், பெரிய அளவு பல்நோக்கு சங்கங்கள், விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கம், நீரேற்று பாசன சங்கங்கள், இந்த மாதிரி கிராம அளவில் இருக்கிற சிறிய சிறிய சங்கங்கள் மூலயமா அந்த லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா மத்திய கூட்டுறவு வங்கி மூலயமா அந்த லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாநில அளவில் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மூலமாக நிதி ஆதாரங்களை சேகரித்து இந்த லோன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை வந்து ஒரு அடுக்கு கூட்டாட்சி அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஏன்னா, இப்போ மாநில அளவிலேருந்து, மாவட்ட அளவிலேருந்து, கிராம அளவுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நிதி ஆதாரங்களை பெருக்கி அதற்கான தேவைகளுக்கேற்ப அந்த லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வெறும் குறுகிய மற்றும் மத்திய கால கடன்களை மட்டும்தான் வழங்குறாங்க. நீண்ட கால கடன் பார்த்திங்கன்னா, அது வேறு விதமான சங்கங்கள் மூலிமா நமக்கு வழங்குறாங்க. இது வந்து 7லேருந்து 15 ஆண்டுகள் கட்ட வேண்டி வரும்ன்றனால வட்ட அளவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு ஊரக வளர்ச்சி வங்கிகள் இந்த லோன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. மாவட்ட அளவில் பார்த்திங்கன்னா மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இந்த லோன்ஸை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ விவசாய கடன் சங்கங்கள் மூலயமா இந்த 3 விதமான லோன்ஸ் வந்து விவசாயிகளுக்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை நல்லா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த சங்கங்கள் இது லோன்ஸை வந்து நமக்கு மாவட்ட, வட்ட அளவில், மாநில அளவில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, விவசாயமற்ற கடன் சங்கங்கள். இவங்கெல்லாம் யாருன்னா, கூட்டுறவு நகர வங்கி, நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய கடன் சங்கங்கள், சம்பளம் பெறுவோர் கூட்டுறவு கடன் சங்கங்கள். இவங்க எல்லாருமே விவசாயமற்ற கடன் சங்கங்களாக இருந்து நமக்கு அதுக்கான லோன்ஸை விவசாயிகளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகவும், அவங்களோட குடும்பம் ஃபினான்ஷியலாக அவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்காக ஹெல்ப்புக்கு இந்த லோன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, கூட்டுறவு கடனற்ற சங்கங்கள். முதல்ல பார்த்தது கடன் சங்கங்கள், இது கடனற்ற சங்கங்கள். இதுலேயுமே 2 விதம் இருக்குது. விவசாய கடன் சங்கங்கள் மற்றும் விவசாயமற்ற கடன் சங்கங்கள். ஸோ கூட்டுறவு கடனற்ற சங்கங்கள் பார்த்திங்கன்னா, இதன் சில சங்கங்கள் மூலயமா தான் இந்த விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த கடன்களை கொடுக்குறாங்க. முதல்ல விவசாய கடன் சங்கங்களில் யார் யார் வராங்கன்னு பார்க்கலாம். கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம், மீனவர் கூட்டுறவு சங்கங்கள், உரத்தொழில் கூட்டுறவு சங்கம், பதனப்படுத்தும் சங்கம், கால்நடை சங்கம், கோழி வளர்ப்பு சங்கம்.
இந்த விதமான சங்கங்கள் மூலிமா தான் விவசாய கடன் சங்கங்கள் அவங்க லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து வேளாண்மை சார்ந்த விஷயங்களை நோக்கி அவங்கள விவசாயிகளுக்கு உதவி செய்கிறனால இதெல்லாமே கடன் சங்கங்களில் வரும். அடுத்தது விவசாயம் மற்ற கடன் சங்கங்களில் பார்த்திங்கன்னா கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கம், வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள், நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், தொழிலாளர் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம், கூட்டுறவு அச்சகம், நூல் நூற்பு சங்கம், போக்குவரத்து சங்கங்கள், கூட்டுறவு ஒன்றியம், இவங்க எல்லாமே விவசாயம் மற்ற கடன் சங்கங்களில் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தேவைகளுக்காக வீட்டு வசதி, நெசவாளர் தேவை, தொழிலாளர்கள், கூட்டுறவு அச்சகம், நூல் நூற்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அதில் உறுப்பினராக இருக்கவங்களுக்காக உதவி செய்கிறதுக்காக இந்த விவசாயம் சாராத கடன் சங்கங்கள் வந்து நமக்கு லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த சங்கங்களோட டீட்டெயில் விஷயங்களை நம்ம படிக்க போகிறோம். ஸோ அடுத்தது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், பெரிய அளவு பல்நோக்கு சங்கம், விவசாயிகள் சேவை கூட்டுறவு சங்கம், நீரேற்று பாசனம், இவங்கள பற்றின டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேபி மார்ச் மந்தில் நமக்கு கால்ஃபேர் இருக்கும் அப்படின்னா நமக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ சிலபஸை நம்ம ஃபுல்லாக நீட்டாக நம்ம கவர் பண்ணால் மட்டும்தான் நல்ல மார்க்கில் நம்ம எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு டீட்டெயில் வெர்ஷன்ஸில் இந்த வீடியோஸை நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வீடியோஸ் வரலன்னு நீங்கள் வரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஜான் மந்த்லேருந்து நம்ம வீடியோஸ் ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ நான் அதுக்கான ப்ராசஸிங்கில் தான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி, நம்ம எக்ஸாமில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும். டில் தென் பாய், டேக் கேர்.